இது ஒரு சொதப்பல் வீடியோங்க. அண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ. இந்த வீடியோவ போஸ்ட் பண்ணலாமா? வேணாமா? நெறையா யோசிச்சுட்டே இருந்தேன். சரி போஸ்ட் பண்ணுவோன்னு பண்ணிட்டேன். இது என்ன சொதப்பல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து இந்த சம்மருக்கு ஏத்தாப்புல காட்டன் குர்தா செட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரீ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மல்மல் காட்டனில் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு வெந்தய கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுவும் பிளாக்கும் கலந்த மாதிரியான ஒரு சாரீ. இதுக்கு வந்து ப்ளைனாக தான் வந்து பிளாக் கலர் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து நான் வந்து 2 ரெடிமேட் ப்ளவுஸுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து பின்னாடி காட்டியிருந்தேன். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. கலர் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. துணியோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வரும். மேலே கட்டுற அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வருதுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா முந்தியில் வந்து வரும். இதுக்கு வந்து நான் 2 ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன் சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது வந்து வி நெக்கில் இருக்கும். பின்னாடி நல்லா க்ளோஸ்டு நெக்காக இருக்கும். அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள், நம்மளுக்கு சைடில் ஹேண்டிலெலாம் வந்து ஸ்ட்ரெச்சபிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து இருக்க மாதிரியான இதாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து பேடல் ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னோடய சைஸ் வந்து 34, பட் நான் ஆர்டர் போட்டது 32. இது வந்து ஆல்டரபிள்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் 32 வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஆனால் ப்ளவுஸ் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. யாராவது ட்ரை பண்ணலைன்னா இது வரைக்கும்னா ட்ரை பண்ணுங்கள். நான் 32 எடுத்தனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செட் ஆகலை. 34 எடுத்திருந்தேன்னா ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகியிருந்திருக்கும். இன்னொரு காட்டன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த இதை எடுத்திருந்தேன். ரெட் அண்டு பிளாக் காம்பினேஷன் மாதிரி வந்து எடுத்திருந்தேன். இந்த பேக் நெக்காகவே வந்து வாங்கியிருந்தேன். முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பைப்பிங்லாம் கொடுத்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நான் கரெக்ட் சைஸில் எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து பேடட் ப்ராஸ் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு. இது வந்து லைனிங்லாம் வந்து இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டான சைஸ்லேயே நீங்கள் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ளவுஸில் இந்த சாரீக்கு எந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு வச்சு பார்த்தேன். அந்த பிளாக் தான் செட் ஆச்சு. ஆனால் அது வந்து எனக்கு சைஸ் வந்து கரெக்டாக இல்லை. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெட் கலர் இருக்குல்ல, அது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு இந்த 2 கலரில் எந்த கலர் ப்ளவுஸ் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காதி காட்டனில் இருக்க மாதிரியான குர்தா செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில். ஃபுல் வந்து ஒயிட் வரும். டாப்பும் பேண்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து ஒயிட் மாதிரி வரும். அண்ட் வந்து ப்ளூ கலரில் வந்து எம்ப்ராய்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்கில், ஹேண்டில் அண்ட் வந்து பேண்ட்டோட எண்டிங்லலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மாடலும் கூட. பேண்ட் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இருக்க மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஷால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல சைஸ் வந்து பெரிய சைஸாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. வீனக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லி வேர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காலேஜ் போகிறீங்கன்னா அந்த மாதிரிக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 400க்குள்ளே 500க்குள்ளே அந்த ரேஞ்சில் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 430 ருபீஸ் கிட்ட தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்லேருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா XXLல வந்து வாங்கியிருந்தேன். துப்பட்டா மட்டும் வந்து ஷிஃபானில் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விஸ்லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டேன். வாங்கின பிறகு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஏன்டா வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை பார்த்தா இந்த சர்க்கஸ்லலாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இதை நிறைய பேர் வாங்கி போடுறாங்க. எனக்கெலாம் போட்டு பார்த்தப்ப அப்படி தான் இருந்துச்சு. செம்ம காமெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு இது வந்து பிடிக்கலை. ஆனால் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. 3 லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. இதோட டிசைனு அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, இது ஃபோட்டோலலாம் பார்க்க நல்லா லாங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நான் போட்டு பார்த்த பிறகு எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீக்குக்கு மேலே தான் இருக்குது இதோட லென்த்தே. அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அந்த ஃபீலிங் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. இதை வந்து 541க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஏலக்காய் க்ரீன் சொல்லுவாங்கள்ல, அதிலே கொஞ்சம் டார்க்குன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஷால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா XXL தான் இந்த ஓப்பன் மாடலில். ஆனால் நான் வாங்கினது XXL. இது ஏன் வாங்கினேன்னு பின்னாடி நான் வந்து சொல்கிறேன்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டான சைஸ் பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. மஸ்ட்டு பைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க, இல்லை ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குர்தா செட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து காட்டன் தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஏலைன் செட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பேண்ட்டு கீழேயுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன்றுமே ஒரு குர்தா செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து சைஸ் வந்து தப்பாக வாங்கிட்டேன். இது எல்லா சைஸும் ஏன் நான் வந்து மாற்றி வாங்கிட்டேன்ற ஒரு ரீசன், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து நம்ம வந்து நல்லா வெயிட் கம்மியாகிட்டோம். ஸோ வந்து ஒரு சைஸ் வந்து கம்மியாக வாங்குவோம். இனிமேல் வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆகும்னு நினச்சி வாங்கினேன். பட் இதில் இருக்க எந்த ட்ரெஸ்ஸையுமே என்னால் போடவே முடியலை. அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. நான் எக்ஸாக்டாக என்ன சைஸ் வந்து போடுவேனோ அந்த சைஸ் வந்து வாங்கியிருந்தா கரெக்டாகவே வந்து இருந்திருக்கும்.